இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ உன் எம்டி கார்த்தியை விரும்புற, அது எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? மேடம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன் ஆபீஸ்க்கு வந்ததுலயே நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமா மேடம், நான் அவரை லவ் பண்றேன். அவரே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ விரும்பின வாழ்க்கை உனக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷம் மேடம். அவரு மட்டும் எனக்கு கிடைச்சிட்டா போதும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ என்ன வேணாலும் செய்வியா? கண்டிப்பா செய்வேன் மேடம். அப்போ நான் சொல்றத செய்வியா? சொல்லுங்க மேடம். என் பொண்ண உங்க எம்டி விரும்புறாருன்னு நான் நினைக்கிறேன். அது நடக்க கூடாது. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? பயப்படாத. என் பொண்ணுக்கு வேற ஒருத்தரோட ஏற்கனவே சடங்கு முடிஞ்சிருச்சு. சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணமும் நடக்க போகுது. அப்படியா? அப்பாடா, இப்பதான் எனக்கே சந்தோஷமா இருக்கு. ஏன், உனக்கு ரூட் கிளியர் ஆயிடுச்சா? ஆமா மேடம், அவர் உங்க பொண்ணு மேல ஆசைப்பட்டு எங்க எனக்கு கிடைக்காம போயிடுவாரோன்னு ரொம்ப வருத்தமா இருந்தேன். ஆனா இப்ப ரூட் கிளியர்ல, அப்ப சந்தோஷம் இருக்குதானே செய்யும் மேடம். என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுனால அவ உங்க எம்டிய விரும்ப மாட்டா. அதே சமயம் அவரும் என் பொண்ணை காதலிக்க கூடாது. அதை தடுக்கணும். அங்கதான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும். மேடம், நான் ஒன்னு கேட்டா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்ன? இல்ல, உங்க பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு, அதனால எம்டி காதலிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இது வரைக்கும் ஓகே தான். ஆனா ஏன் லவ்வுக்கு நீங்க ஏன் ஹெல்ப் பண்ணணும்? அதுதான் ஒன்னும் புரியல. இத பாரு, உனக்கு அந்த எம்டி கிடைக்கிற மாதிரி நான் பண்றேன். அதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. மத்தத ஏன், எதுக்கு, இந்த கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. புரிஞ்சுதா? ஓகே மேடம், எனக்கு இப்போதைக்கு இது போதும். மத்தது எதுவும் எனக்கு தேவையில்லை. சரி, நான் சொல்ற மாதிரி நீ செய். சொல்லுங்க மேடம்.